ஹலோ எவ்ரிவன், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ரொம்ப சிம்பிளான டிஷ் எக் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எக் கறி பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்காது, ரொம்ப எஃபெக்ட் போட தேவையில்ல. இப்போ நீங்கள் சாம்பார் இல்லை குழம்பு செய்கிற மாதிரி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ வாங்க எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் கண்டிஷனில் நல்லா போட்டு நசுக்குன மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம் நல்லா ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி. ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, சமைக்கிற பாத்திரம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் 5 டீஸ்பூன் ஆயில் போட்டுருங்க. அதில் கொஞ்சம் கடுகும் சீரகம் நம்ம போட்டுருவோம். ஸோ அந்த ஃப்ரை ஆன கண்டிஷனில் இஞ்சி லைட்டாக போட்டுரும், பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு. இந்த மூணுத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா போட்டு விதக்குங்க. அப்படியே ஃப்ரை ஆன கண்டிஷனில். ஓகே, ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே லைட்டாக நம்ம வெங்காயத்தை போடுறோம், ஆனியன்ஸை போட்டு நல்லா மேரினேட் பண்ணுங்கள். கொஞ்சம் போல் உப்பு லைட்டாக போட்டுருங்க. ஸோ டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. இதில் வந்து லைட்டாக தனியா பவுடர் நம்ம போடுறோம். ஓகே, தனியா பவுடர் போட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் சில்லி பவுடரு, கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, போட்டாச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் போடுறோம், கொஞ்சம் போல் பெருஞ்சீரகம் பவுடர். அப்புறம் போட்டதுக்கப்புறம் கடைசியில் கட் பண்ண தக்காளி பீஸை அப்படியே போட்டுவிட்றோம். போட்டு நல்லா மேரினேட் பண்ணுறோம், ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிஷன் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் போல் தண்ணியை ஊற்றுறோம். ஓகே, நல்லா பாயில் ஆகிறதுக்காக நம்ம அந்த தண்ணியை போடுறோம். ஸோ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. அதில் நம்ம முட்டையை போடுவோம். நான் நார்மலாக 2 முட்டை எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வேணால் 3 முட்டை கூட எடுத்துக்கலாம், 3-4 முட்டை கூட எடுத்துக்கலாம், உங்கள் ரெக்குயர்மெண்ட் பொறுத்திருக்கு. ஸோ நீங்கள் உள்ளே போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே கரண்டி வச்சு இல்லைனா எதுவுமே கட் பண்ணாதீங்க. ஸோ அது கொஞ்ச நேரம் அப்படியே மிதக்கட்டும். மிதக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் காய்கறி போட்டிங்க அப்படின்னா காய்கறிலாம் எப்படி மேலே மிதக்கும், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டிங்க எப்படி மிதக்கும், அந்த மாதிரி இந்த முட்டையோட ஓடு பார்த்திங்கன்னா மேலே அப்படி மிதக்குது. ஸோ அந்த எல்லோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா கூடி இந்த மாதிரி காய்கறி மாதிரி அது மிதக்குது. ஸோ அது எடுத்து காட்டுறாங்க பாருங்கள் பீஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேவி எஃபெக்ட் கூட ஒரு அடிஷ்னலாக ஒரு சைட் டிஷ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப உடைக்காதீங்க. ஓகே, கொஞ்சம் போல் ஆயில் அப்படியே போட்டுவிட்றோம். ஓகே, எண்ணெய் போட்டதுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் இருந்ததுங்க. தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா மில்க் பவுடர் மாதிரி தேங்காய் பால் தனி பவுடர் இருந்தது. ஸோ அந்த பவுடரில் ரெடி பண்ண பால் இது. நீங்கள் உங்களுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் வேணும் அப்படின்னா தேங்காய் நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் அதில் புழிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பால் வரும். ஸோ அந்த பால் கூட நீங்கள் போடலாம். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனலாக ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகேங்க, அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதான் நம்ம ஃபைனல் டிஷ்ஷு. ஸோ இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது கூட வேணால் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்ணும், இல்லை இட்லி கூட சாப்பிட்ணும், தோசை கூட சாப்பிட்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்னும் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள்.